சாயங்கால வேளையிலே உமது சபையின் சரீரமாகிய நாங்கள் உமது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 3 ஆத்துமாக்களை உமது சமூகத்திலே ஒப்படைக்க நீர் கிருபை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இது உம்முடைய சித்தம். இந்த நேரத்திலே எங்களோடு சேர்ந்து பரலோகத்திலே தேவனும் தூதரானவர்களும் களி கூறுகிறார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே இந்த பிள்ளைகள் இந்த ஹோலி கம்யூனியனிலே அல்லது லார்ட்ஸ் சப்பரிலே அல்லது உமது பந்தியிலே பங்கு கொள்ள அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதாய் இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் உமது களத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஜனங்கள். எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் தூரமாய் போட்டு விட்டீர். உமதுக்கு முதுகுக்கு பின்னாலே நீர் எரிந்து விட்டீர் என்று பார்க்கிறோம். சமுத்திரத்தின் ஆழத்திலே அவைகளை போட்டு விட்டீர். அவைகளை நீர் திரும்ப நினைப்பதில்லை என்று நீர் சொல்லுகிறீர்கள். நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை நீர் அழைத்திருக்கிறேன். இந்த சாயங்கால வேளையிலே உமது பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கிரியை செய்வதாக, எங்கள் உள்ளிலே வாசம் செய்கிற வல்லமையாய் நீர் வெளிப்படுவீராக. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது நீரே எல்லா மகிமையை ஏற்று எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருவதற்காக நன்றி. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். இயேசுவா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அபிஷேகம் தகப்பனே, வயதானவர்களை அபிஷேகம், கடைசி நாட்களிலே முதியோர் மேலும் இளைஞர்கள் மேலும் வாலிபர் மேலும் பிள்ளைகள் மேலும் நீர் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். பிரசங்கத்தை அனுபவிக்கிறோம், வல்லமை அனுபவிக்கிறோம். எல்லா அந்தகார சக்திகளும் வெட்கப்பட்டு ஓடினதற்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
Thank you, Jesus. அப்பா இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளையின்படி நம்முடைய சமூகத்திலே 3 கர்த்தருடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். அதை நம்முடைய சபை அங்கீகரிக்கிற விதமாக அவர்களுக்கு சபையின் சார்பிலே ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறோம். இதை